ஹலோ எஸ்டிஃபே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வந்து இன்றைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா நைட் எட்டுருக்க அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா வந்து இனிமேல் கொஞ்சம் நம்ம நைட் வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ், பைக் ரிலேட்டான வீடியோஸ், அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுட்டா தான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்க. பொதுவாக ஒரு பைக் நீங்கள் வந்து எம்டி பைக்குன்ட்டு இல்லை, எல்லா பைக்குமே நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து பொதுவாக ஒரு பைக் நீங்கள் வந்து புதுசாக எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் பைக்குக்கும் வந்து ஒவ்வொரு சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் இவ்வளோ குயிக்காக வந்து கொடுக்குறாங்க? ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மித்த சர்வீஸ்லாம் 4000 3000 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும். இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜின் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக பொதுவாக ஒரு பைக் எடுத்துட்டிங்கனாவே புதுசாக நீங்கள் எடுக்க போகும்போது சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் நீங்கள் 1000 கிலோமீட்டரில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் சொல்லியிருப்பாங்க ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 1050 இல்லைன்னா 950 900 1050 அந்த மாதிரி சம்திங் அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுசான பார்ட்ஸ் தானே. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசிர்ஸ் அதோட பார்ட்ஸ் வந்து இப்போவே வந்து புதுசாக ஒரு பார்ட்ஸு வந்து தயாரித்து வந்து ஃபிட் பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம இன்ஜின் ரன் பண்ணும்போது அந்த ரன்னிங் ஆகிற டைமில் அதில் இருக்கக்கூடிய பிசிர்ஸ் அந்த மாதிரி நிறைய தூசெல்லாம் இருக்கும். அந்த தூசெல்லாமே வந்து அந்த ஆயில் கூட வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஆயில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் கீழே வந்து கனெக்ட் ஆகும். எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து இந்த பிசிர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஷோரூமில் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய பைக்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிராண்டான இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஆயில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பிராண்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, லோவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலான ஒரு டெஸ்டிங் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆயில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் இருக்கும். சம்டைம்ஸில் அப்படியே வச்சுருப்பாங்க. டெஸ்டிங் யூஸ் பண்ண ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இன்ஜினுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அப்படியே கொடுத்துருவாங்க. அதுங்காட்டி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போவுமே இந்த மாதிரி 1000 கிலோமீட்டருக்கு பண்ணக்கூடிய ரீசன்ஸ் இந்த ஒன்று தான். ஏன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிசிர்ஸ் அப்புறம் அந்த ஆயில் வந்து கரெக்டான பிராண்டடான ஆயிலாக இருக்காது. அப்புறம் இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்காக வந்து அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம அந்த ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பைக்கோட இன்ஜின் வந்து எப்படி செட் பண்ணுறது? இப்போ வந்து நிறைய பேர் டாப் ஸ்பீடு ஓட்டினா செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் பொதுவாக வந்து யமஹா இன்ஜினுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ எம்டி பைக் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து புது பைக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கும் பெரிய ஈல்ஸ் வந்து ஏறாதீங்க. சின்ன ஈல்ஸ் ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 2 இது சொல்கிறேன். பாலமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹீல்ஸ் ஒன்று இருக்கும் சின்னதாக. ஸோ அந்த ஹீல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முன்னாடியே வந்து அந்த ஹீல்ஸ் ஏற்றிருக்கேன். அப்புறம் கட்டாஞ்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பிரபலமான ஒருத்தரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹீல்ஸ், அதுலேயும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன ஹீல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாங்க. பெரிய ஹீல்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. சேஃபை எங்கே விட்டோன்னு எனக்கே தெரில. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து வீட்டில் சரி டிவி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி நான் ஒரு சைட்டுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துருந்தேங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி கடுப்பாயிட்டேன். ட்ரிங்க் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ கரெக்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக வீடியோ ஆஃப் பண்ணியிருப்பேன். சரி வந்துடுறாங்க, சரி போயிடுவாங்கன்னு நினச்சேன். போகல. பட் நானும் அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்தேங்க. சரி போகவே இல்லை. சரி விடுங்க, அந்த டாபிக் விடுங்க, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா இப்போது பெரிய ஹில்ஸ் வந்து ஓட்டவே கூடாதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கும். அந்த ஃபஸ்ட் சர்வீஸில் இன்ஜின் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து
எவ்வளோ வந்து ஸ்பீடு லிமிட் அந்த மாதிரி ஓட்டுறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக வந்து Yamaha இன்ஜினுக்கு வந்து நான் சொல்ல போகிறேங்க. ஏன்னா Yamaha இன்ஜினை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர்பிஎம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு ஓட்டலாம். நார்மலாக வந்து எல்லாருமே ஸ்பீடிங் வந்து இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிய ஸ்பீடிங் வந்து டாப் ஸ்பீடு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். எம்டி பைக்குன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்க ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு முடிக்க போங்க. அதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் போங்க. இந்த டிராஃபிக்லலாம் போகாதீங்க. அதே மாதிரி வந்து 90 கிலோமீட்டர் அப்பப்போ மட்டும் போங்க. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 70 கிளியே ஓட்டுங்க. கீருக்கு தகுந்த மாதிரினா உங்களுக்கே தெரியும். செகண்ட் கீருங்கும்போது தேர்ட் கீருங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படி இப்படின்னு உங்களுக்கே நார்மலாக பைக் ஓட்டுறவங்களை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஜினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்பீடிங் பண்ணாமல் தவிர்த்தாவே பைக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படி இல்லைங்க. ஸோ பைக் வாங்கினது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் தொடர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட ஸ்பீடிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அதுக்காட்டி அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நானும் ஸ்பீடிங் பண்ணிவிட்டேன். நம்ம மாப்பிள்ளைகளும் ஸ்பீடிங் பண்ணிட்டாங்க. எட்டு வந்த ஷோரூம்லேருந்து அப்போ தாங்க எட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வண்டி. அந்த ஃபஸ்ட் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா 100 110 ஓட்டிட்டானுங்க. அதுக்குள்ளே இங்கே போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 110 ஓட்டிட்டாங்க. ஒருன்னு சொல்லிட்டு எனக்கே சங்கடமாக போச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கு ஒரே ஹேண்டிலில் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்போனா தான் வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுங்காட்டி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கும் சங்கடப்படாமல் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அண்ட் பெரிய ஹீல்ஸ்லாம் ஓட்டாதீங்க. சொன்ன மாதிரி சின்ன ஹீல்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஹீல்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கும். ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின் செட் ஆகிற முடிக்கும். ஃபஸ்ட் சர்வீஸுங்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இன்ஜின் வந்து செட் ஆகிரும். அப்படியே மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்க வந்து ரொம்ப ஸ்பீடிங் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். Yamaha இன்ஜினை பொறுத்தளவுக்கு அப்பப்போ நீங்கள் 90 போகலாம். மித்தபடி 70க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரே ஹேண்டிலில் பக்கமாக வச்சு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஹேண்டில்னால் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்க நீங்களே பைக் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் சொல்ல வரேன். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த 100 110 அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிட்டோம் நம்மளே. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வீடியோஸ் போடாததுக்கு முன்னாடியே நம்ம நிறைய டைம் வந்து விரட்டி ஓட்டிட்டோம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அப்பப்போ தான் நம்ம ஸ்பீடிங் பண்ண போகிறோம். டெய்லியுமே நம்ம ஸ்பீடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் நிறைய பேர் சொல்லி அப்படி இப்படியெல்லாம் கேட்கலிங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இப்போ முடிக்கும் நம்மளோட இன்ஜின் எப்போவுமே எந்த ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக வந்து என்னோடய பைக்கை வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி சர்வீஸில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக விட்ருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீடியோஸ் எப்போவுமே வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நைட் டைமில் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நைட் பேசுகிற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து நம்ம ஏதோ ஒரு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து வீடியோஸ் போட வந்து ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் ரெகுலராகவே வீடியோஸ் வரும். ஏன்னா அதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் டாபிக்ஸ் பேச. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லவ் யூ ஸ்குவாட்.